இப்போ ரீஸ்டாக் எடுத்தனால நாங்கள் கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம். இது எல்லாமே சேர்த்து இது ஒரு காம்போவை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே கேமரா ஃப்ரேமு எல்லாமே சேர்த்து நம்ம 10,000 நம்ம பண்ண போகிறோம். சிஸ்டமே அதே சிஸ்டமே ஃப்ரேமு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சேர்த்து 10,500 வரும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு அதுலேருந்து நம்ம 2,000 லெஸ் பண்ணி 10,000 நம்ம இந்த காம்போ கொடுக்க போகிறோம். நம்ம ஆஷிகா கார் டெக்கர்ஸோட ஓப்பனிங் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சைடு இருந்து ரெஸ்பான்ஸ்லாம் இப்போ இருந்ததுங்க. நம்ம சைடு நம்ம சேனல்லேருந்து ரெஸ்பான்ஸ் நல்லபடியாக எல்லாமே இருந்தது. நம்ம டைமண்ட் செட்லாம் போன்ற நிறைய காம்போ கொடுத்துருந்தோம். அந்த காம்போலாம் முடிஞ்சு இப்போ ரீஸ்டாக் எடுத்து வந்து இப்போ அடுத்த காம்போ அடுத்த கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே இப்போ எல்லா கஸ்டமருக்குமே இப்போ காம்போ இருக்குது. அதே போல் பார்த்தாலே தெரியுது நிறைய பிராண்ட்ஸ் வந்து புது புது பிராண்ட்ஸ்லாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய பிராண்ட்ஸ்லேயும் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். காம்போ வைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாமாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 நம்மள்ட்ட வந்து காம்போ இருக்குது. சிஸ்டமோட காம்போ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusங்கிற பிராண்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் நம்ம சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். இதோட காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமு அது வண்டியில் மாட்டக்கூடிய ஃப்ரேமு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 7,500 தான் வரும். இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக தான் வரும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு மாட்டி கொடுத்தாங்க. ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஃபிட்டிங் ஃப்ரீ தான். இது வந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு காம்போவாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிட்டியில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பீட் பஸ்ட்டுங்கிற பிராண்டில் வரும். இந்த பீட் பஸ்ட்டுங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 8,500ங்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வரும். 1000 சேர்த்து 1000 சேர்த்து அதுலேருந்து கூட 1000 சேர்த்தும் போது உங்களுக்கு பிராண்டட் வைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. எதுனா ஸ்பெக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பீட் பஸ்ட்டுங்கிற பிராண்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் TS7 ப்ராசஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இருக்குது. பிராண்டட் செக்மெண்ட்ஸில் இதெல்லாம் வருது. இது வந்து நம்மளோட காம்போவாக வந்திருக்கு. இது வாரண்டி 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்மள்ட்ட இருக்குது. பேசிக்கும் இருக்கா? பேசிக்லேருந்தே நம்மளோட டாப் அண்ட் மட்டும் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னா பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி தந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஃபிட்டுங்கிற பிராண்டு இது MTK ப்ராசஸில் வருது. இதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமு ரிவர்ஸ் கேமரா ஃப்ரேமு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 9,000 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த பிராண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன் மார்க்கெட்டில். MTK ப்ராசஸில் இது வரும். இதில் ஆடியோ எஃபெக்ட்னே இருக்கிற சிஸ்டம்ஸ். இதெல்லாம் ஆடியோ நல்லா இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். என்ன ப்ரைஸ் இது? காம்போ 9,000 வருது. காம்போ 9,000 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பீட் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 வருது. கூட 500 போட மாதிரி இருந்ததுன்னா நம்ம மெகா ஃபிட்டே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் டேட்டா சிஸ்டம்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் டேட்டா சிஸ்டம்ல நம்ம வந்து மோனோபிளான்ஸுங்கிற பிராண்டு. இது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,500 இந்த காம்போ போட்டிருக்கோம். இப்போ 10,500 நம்ம கஸ்டமருக்கு இப்போ காம்போ கொடுக்கல. 8,500 நம்ம இப்போ காம்போ கொடுக்குறோம். 2,000 கம்மியாக 2,000 அது வந்து கம்மியாகுது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ரீஸ்டாக் எடுத்தனால நாங்கள் கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமு கேமரா ஃப்ரேமு எல்லாமே சேர்த்து இன்ஸ்டாலேஷனோட 8,500 மோனோபிளான்ஸுங்கிற பிராண்டை நம்ம பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர். 4GB RAM 64GB ஸ்டோர் TS9 ப்ராசஸில் வருது. ஓகே. இது வேணால் பார்த்துக்கோங்க. TS9 ப்ராசஸில் இது வருது. வாரண்டி ஒரு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டு. சின்ன ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாற்றி தரும். நோ சர்வீஸ் பண்ணி தர மாட்டோம். ஓகே. அடுத்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரோ லிங்குங்கிற பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிராண்டட் வைஸில் வருது. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 இந்த காம்போ வரும். சிஸ்டமு கேமரா ஃப்ரேமு அதே ஃப்ரேம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 9,500 காம்போவில் வரும். கார்ப்ளே சப்போர்ட்டோட உங்களுக்கு எனக்கு இன்னும் வேண்டாம், எனக்கு 4GBயில் வேண்டாம், எனக்கு 6GBயில் வேணும் அப்படி கேட்டு வரவங்களுக்கு கார்பனுங்கிற பிராண்ட் இருக்குது. இதுவும் போன வீடியோ ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 12,500 போட்டிருக்கும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு அதுலேருந்து நம்ம 2,000 லெஸ் பண்ணி 10,000 நம்ம இந்த காம்போ கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் வைஸில் நம்ம பார்க்க போகிறோம். மாடல் வைஸில் பார்க்கும்போது ஒரு டியூவல் நம்பர் டைமண்ட் X90 இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த செட்டு இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாத்துக்குமே எல்லா கஸ்டமருக்குமே இது தெரியும். X90ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜென்யூன் லெவல் நமக்கு வந்துருக்கு. இது வந்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இது எல்லாமே சேர்த்து இது ஒரு காம்போவை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமு கேமரா ஃப்ரேமு எல்லாமே சேர்த்து நம்ம 10,000 நம்ம பண்ண போகிறோம். 10,000 வரும். 10,000 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே சேம். இதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஓகே. இந்த 2K டைமண்ட் சிஸ்டம் அதுவும் வந்து X90 மாடல் ஜென்யூன். ப்ரைஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். வழியில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் இப்போ நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபிட்டிங்கோட தான் இந்த ரேட்டு. நம்மள்ட்ட என்ன மாட்டினாலுமே ஒரு ஆரனே நம்மள்ட்ட மாற்றினாலுமே நம்மள்ட்ட ஃபிட்டிங் சார்ஜ் இல்லை. இப்போ நம்ம அடுத்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் X80ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவுஸ்டிக்குங்கிற பிராண்டில் வருது. இந்த பவுஸ்டிக்குங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமே அதே சிஸ்டமே ஃப்ரேமு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சேர்த்து 10,500 வரும். இது X90 இது X80 என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்டுக்கு தான் காஸ்ட்.
இந்த பிராண்ட் டிஃபரன்ஸ். ஆமாம், பிராண்ட் வித்தியாசம். இந்த பிராண்டுக்கு தான் காஸ்ட்டு 500 தான் அதுவும். ஆமாம், இது வந்து 4GB ரேமில் வருது, 64GB ஸ்டோரேஜில் வருது. இது 6GB ரேமில் வருது, 128GB ஸ்டோரேஜில் வருது. ஸ்டோரேஜ் ஜாஸ்தி, ஸ்டோரேஜ் அதுலேருந்து ஒரு இது கம்மி. ஆனால் பிராண்டுக்கு காஸ்ட்டு அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது X5 சீரியஸில் நம்மள்ட்ட இருக்குது. இது ஆனால் டைமண்ட் கிடையாது இல்லை? இது டைமண்ட் கிடையாது. 9 இன்ச் நார்மல். 9 இன்ச் நார்மல். இதெல்லாம் பிராண்டட் X5 சீரிஸ். ஆமாம், X5 சீரியஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். மோக்கோவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஓ, இது காம்போவா? இது ஆமாம், இது காம்போவாக இருக்குது. ஓகே, X5 செட்டு. இது X5ல சீரியஸ் மோக்கோவோடது. அதே AHD கேமரா, மோக்கோவோட கேமரா, பேனல் எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவாக இருக்குது. அதுபோக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் வரும். ஃப்ரேம் வித்தியாசம் ஒரு 20% சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து வண்டிகளுக்கு மாறும். அந்த வண்டிகளுக்கு மாறும் போது என்னன்னா அதுலேருந்து முன்ன பின்ன ஒரு 500 600 தான் கூட வரும். ஓகே, ஃப்ரேமுக்கு. காம்போவில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் காம்போ வந்து நான் சொல்லியிருப்பேன், OnePlus-ஓட காம்போ 7500 சொல்லியிருப்பேன். இதுவே நீங்கள் ஒரு இனோவா இல்லை ஒரு ஈகோ ஸ்போர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 500 600 ஜாஸ்தி வரும். ஏன்னா ஃப்ரேம் காஸ்ட் வரும். இதுவே நீங்கள் ஒரு சுசுக்கி வெஹிக்கிள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த 7500 எல்லாமே முடிச்சுக்கலாம். இது என்ன மாடல்? இது வந்து பார்த்தீங்கன்னா இனோவாவோட ஃப்ரேம், பழைய டைப் தான். ஆமாம், ஓல்டு டைப் 1ஓட ஃப்ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரேட் ஜாஸ்தி தான் வரும். அதை காம்போலேருந்து உங்களுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு 500 அதுலேருந்து ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான். பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சாக்கெட் வைஸ் எல்லாமே மாறும். ஒவ்வொரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கும், கேன்பஸ் போடும். டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு, நெக்ஸானு, டியாகோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்பஸ் போடணும். ஒர்க் ஜாஸ்தி கேன்பஸ் போடணும். அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நாங்கள் டேரெக்டாக சாக்கெட் டு சாக்கெட் போட்டு நாங்கள் மாட்டி தந்துடுவோம். அப்படி எனக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வேணால் நீங்கள் கேன்பஸ்க்கு நீங்கள் அடிஷ்னலாக தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஓகே, அதேமாரி டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கூட அவங்க வண்டி என்னன்னு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நாங்கள். அது போக என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா என்ன மாற்றமாக இருந்தாலுமே நமக்கு ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். நான் அது முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருப்பாங்களே எலக்ட்ரிஷியன் தான். அதனால் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். எதாவது இஷ்யூ ஆச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாற்றி தான் கொடுப்போம், சர்வீஸ் பண்ணி தர மாட்டோம். ஓகே, அது வேறு ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 360 சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 360 எனக்கு பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்காக நம்ம 360 சிஸ்டம் நம்மள்ட்ட எல்லா பிராண்ட்லேயுமே நம்மள்ட்ட இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் OnePlus-ங்கிற பிராண்டு 360 சிஸ்டமு 6GB RAM 128GB ஸ்டோரேஜில் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம எல்லாமே சேர்த்து 4 கேமரா, சிஸ்டமு, ஃப்ரேமு எல்லாமே இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து நம்ம 15000 நம்ம காம்போவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்மளுக்கு டைமண்ட் X90ல் மாடல்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்க. மாடல்ஸில் நம்ம டியூவல் நாபில் நம்மளுக்கு எனக்கு 360 வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம டியூவல் நாபில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் 360. இந்த சிஸ்டமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20000 வருது. இது என்ன ஸ்டோரேஜ்? இது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். ஓகே, 128ங்கிறது காமனாக வந்துடும். ஆமாம், 128 காமனாக வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய டிஸ்பிளேல வேணும் அப்படிங்கிறது சிங்கிள் நாபில் இருக்குது. சிங்கிள் நாபில் நம்மள்ட்ட 360 இருக்குது. இது 360 சிஸ்டமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23500. இது சிஸ்டமோட ரேட்டு மட்டுமே இந்த ரேட்டு வருது. ஏன்னா நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இன்ஸ்டாலேஷனோட. அதாவது பேனல், கேமரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம 23500 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 360 சிஸ்டம் இது ரேட்டு மட்டும் 23500 வருது. நம்ம எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம 23500 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், ஃபிட்டிங்கோட சேர்த்து இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். வாரண்டி காமன் தான். எல்லாத்துக்குமே சேம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன சிங்கிள் லாபுக்கு என்ன ஸ்டோரேஜ்? 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். எல்லாமே 360 நம்மள்ட்ட 6GB தான் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்ட் வெஹிக்கிளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பேசிக் எடுத்துவங்க ஸ்பீக்கரு, ஒயரிங் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து எல்லாமே சேர்த்து நம்மள்ட்ட ஒரு காம்போவாக இருக்குது. 4 டோர் ஸ்பீக்கரு, சிஸ்டமு, ரிவர்ஸ் கேமரா, அதை மாட்டக்கூடிய ஃப்ரேமு எல்லாமே சேர்த்து நம்ம 10000 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 10000 மொத்தமாகவே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். வாரண்டி இருக்குது. வாரண்டி எல்லாத்துக்குமே சேம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஓகே, 10000 ஃபிட்டிங்கோட எல்லாமே சேர்த்து நம்ம சிஸ்டமு, கேமரா, ஃப்ரேமு, 4 டோர் ஸ்பீக்கரு, ஒயரிங் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 10000 எல்லாமே முடிச்சுக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. மோஸ்ட்லி நீ சொல்கிற மாதிரி தான் 10000க்குள்ளே போட்டால் போதும்னு நினச்சி நிறைய பேர் வருவாங்க. டேபிளில் வருவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு கேட்டு வரவங்களுக்கு என்ன ஒரு காம்போ இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னா அடுத்த ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா குவாலிட்டி என்னென்ன இருக்குது? நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பவுஸ்டிக்கிங்கிற பிராண்ட் இருக்குது. பவுஸ்டிக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே ஸ்பீக்கர், எல்லாமே ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகே, ஃபுல்லாக நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சீரியஸில் வர பவுஸ்டிக்கிங்கிற பிராண்டு.
இதுவுமே காம்போல பண்ணி ஆமா கொடுத்துருமா? இதெல்லாம் நம்ம என்னன்னா இந்த காம்போல இது வருது, சோனி வருது, எனக்கு சோனி வேண்டாம், எனக்கு அடுத்த குவாலிட்டியா உள்ள ஸ்பீக்கர் எனக்கு வேணும்னா அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா காம்போல பண்ணி கொடுத்துடலாம். ஆமா காம்போல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அடுத்த ஓவல் ஸ்பீக்கர் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு சில வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் வராது, ஓவல் ஸ்பீக்கர் வரும். ஓவல் ஸ்பீக்கர் இது வந்து ஒரிஜினல் ஸ்பீக்கர் பைனியர் ஓஜி அது. ஆமா ஓஜி. இந்த ஈகோ ஆம்னி இதுக்கெல்லாம். ஆமா ஈகோக்கு ஆம்னிக்கு இதெல்லாம் இதான் ஓவல் ஸ்பீக்கர் தான் போடுவோம். எல்லா வண்டிக்குமே நம்மளோட ஸ்பீக்கர் இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு ஸ்பீக்கர்ஸ். இங்கே இருக்கு, வேல்டெக்ல இருக்கு ஸ்பீக்கர்ஸ். ஓவல் ஸ்பீக்கர் அது. ஆமா இது எல்லாமே ஓவல் ஸ்பீக்கர்ஸ் தான். இது மோனோ பிளான்ச். இது மோனோ பிளான்ச்சுங்க 6 இன்ச் ஸ்பீக்கர். ஓகே கோஎக்ஸ்எல். ஆமா கோஎக்ஸ்எல். அது போக உங்களுக்கு காம்பனன்ட் ஸ்பீக்கர் இருக்கு ஃபுல்லா. இது எல்லாமே ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் தான். சோனி இருக்கு. ஆமா எல்லா ஸ்பீக்கர்ஸ் எல்லா பிராண்ட்லயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. பைனியர் இருக்கு. ஓஜி மட்டும் தான் இருக்கா எப்படி இருக்கு? இல்ல ஓஜி இருக்கு, காப்பி இருக்கு. ஓஜி கேட்டவங்களுக்கு ஓஜி பண்ணி கொடுத்துடலாம். சொல்லியே கொடுத்துடலாம். எனக்கு நார்மலா எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாவும் இருக்கு. மேக்னெட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தான். சொல்லியே கொடுத்துடலாம். ஆமா மேக்னெட்ஸ்ல ஒரிஜினல், அதெல்லாம் சொல்லியே கொடுத்துடலாம். முசிமோ அண்டர் சீட் சப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு காம்போவா இருக்கு. இந்த ஜேபிஎல் ஜேபிஎல் வந்து ஓஜி இருக்கு, ஸ்டேஜ் 1 இருக்கு, ஸ்டேஜ் 2 இருக்கு, ஜிஎல் ஆடியோ உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுபோக காம்பனன்ட் ஸ்பீக்கரு இன்ஃபினிட்டியில் ஆல்ஃபா இருக்கு. ஆல்ஃபா சீரிஸ். ஆமாம் ஆல்ஃபா சீரிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீக்கர். அது போக மேக்னெட்டில் ஹெவி மேக்னெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஹெவி மேக்னெட் இருக்கு. பிராண்டோட நேமே மேக்னெட். மேக்னெட்ஸ் எனக்கு ஹெவி மேக்னெட்டாக வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அப்படியே இருக்கு. ஓகே. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வண்டிகளுக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்டி வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் மிரர் கேட்டு வருவாங்க. பேட்மேன் மிரரும் நம்மள்ட்ட எல்லா வண்டிக்கும் நம்மள்ட்ட இருக்கு. கியா செல்டாஸ் வந்து விஸ்டா மட்டும் நம்மள்ட்ட எல்லா வண்டியிலையும் இருக்கு. ஓகே. பேட்மேன் மிரர் ஸ்போர்ட்டிவ் லுக் இருக்கும். ஆமாம் போலோ பெலினோ ஸ்விஃப்ட் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு எல்லா வண்டிகளுக்கும் நம்மள்ட்ட இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் பல்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 55 தான் இருக்கும். அந்த வாட்ச்குள்ளே தான் 2 பல்புமே சேர்த்திருக்கும். இது எல்இடி பல்பு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ்லேருந்து இருக்குது. 180 வாட்ஸு, 220 வாட்ஸு, 200 வாட்ஸு, 300 வாட்ஸு, 380 வாட்ஸு, 280 வாட்ஸு, இத்தனை வாட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2800 நம்மள்ட்ட பல்ப் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏரோஃப்ளை 220 வாட்ஸ். இதெல்லாம் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஓகே 2 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. 2 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாட்ஸு. இது ஒரிஜினல் வாட்ஸு, இது ஒரிஜினல் வாட்ஸு, இந்த 300 வாட்ஸ் ஒரிஜினல் வாட்ஸ். இது எல்லாமே ஒரிஜினல் பல்ப்பு. ஓகே 300 வாட்ஸ் அப்படினா 300 வாட்ஸ் அது அப்படியே கிடைக்கும், அந்த பவர் கிடைக்கும். ஓகே இது எல்லாமே ஒரிஜினல். அது செக் பண்ணியே பார்த்துக்கலாம். நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அது போக என்ன உங்களுக்கு இன்னும் எனக்கு பிராண்டட்ல வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட மோக்கோல இருக்கு. மோக்கோ எல்இடி மோக்கோல இருக்கு. மோக்கோல வந்து பார்த்தீங்கன்னா 170 வாட்ஸ் இருக்கு, 240 வாட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் லிங்க் இருக்கு. மேக்ஸ் லிங்க் கூட இருக்கு. மேக்ஸ் லிங்க் எல்லாமே இருக்கு. தரமா இருக்கும்ல இது? ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு வருவாங்க. ஆனால் விலையும் தரமாக இருக்குமோ? பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பண்ணணும். பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் எல்லாமே எல்லா ஸ்டாக்குமே நம்மள்ட்ட இருக்குது. ஓகே மோக்கோவில் அதே போல் அந்த மாடல் நீ சொன்ன மாதிரி எல்லா மாடல் எல்லா வண்டியிலுக்கும் எல்லா H4 H5 H4 H7 H11 9005 எல்லாமே இருக்கு. மாடலுக்குமே கிடைக்கும். எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது, எங்கேயுமே போக வேண்டாம். ஓகே இப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து 2800 2800 நம்மள்ட்ட பல்ப் ஸ்டார்டிங் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ மோக்கோக்குமே ரீப்ளேஸ்மெண்ட்லாம் உண்டா? மோக்கோக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஓ எல்இடி பல்ப்னு வந்துட்டாலே 2 வருஷம் வந்துருது. ஸ்டார்டிங்ல நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 1 இயர் கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்து போகும்போது நமக்கு 2 இயர்ஸ்ல வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப் ஊஃபர்ஸ் பார்க்க போகிறோம். சப் ஊஃபர்ஸ் நம்மள்ட்ட 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் இருக்குது, 12 இன்ச்சும் இருக்குது. சப் ஊஃபர்ஸ் நம்மள்ட்ட இவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக பேஸ் சவுண்டு, ஜிஎல் ஆடியோ, ஏரோஃப்ளை, மேக்னட்ஸு எல்லா பிராண்ட்லேயுமே நம்மள்ட்ட இருக்குது. ஓகே இங்கே கீழே வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சப் ஊஃபர்ஸ். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர்ஸோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாலேருந்து காம்போ இருக்குது. சப்பு மாட்டு குடிக்கிற ஒயரிங் கெட்டு நம்மள்ட்ட இருக்குது. சப்பில் வந்து இன்பில்ட்டாக ஆம்ப் வந்துடும்ல? ஆமாம் அட்டாச் ஆம்ப் அதுலேயே வந்துடும். எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். ஒயரிங் கெட்டு சப்பு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5000 ரூபா ஸ்டார்டிங் வருது. 5000, 5500, 5800, 6000 4 காம்போ இருக்குது. நீங்கள் வாங்க ஏதாவது பெஸ்ட் ப்ரைஸில் ஏதாவது பண்ணிக்கலாம். வாரண்டி உண்டு. ஆமாம் எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. சப் ஊஃபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. எல்லாத்துக்குமே நான் சர்வீஸ் பண்ணி தர மாட்டேன், எல்லாமே பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி தான் தருவேன். சப்பு மாட்டக்கூடிய காப்பர் ஒயரிங் கெட்டு இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாமே ஒயரிங் கெட்டு தான். காப்பர் ஒயரிங் கெட்டு. ஆமாம் இதெல்லாம் காப்பர் ஒயரிங் கெட்டு, ஃபுல்லாக காப்பர் ஒயரிங் கெட்டு தான் இருக்குது. அதில் கீழே ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அது? ஆமாம் அதுவும் காப்பர் ஒயரிங் கெட்டு தான். நம்மளும் நிறைய வீடியோவில் பார்த்துட்டேங்க. சப் ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் மாட்டுறதும் பெருசு தான். அதே போல் இந்த ஒயரிங் கிட்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா இதுதான் முக்கியம்.
அதனோட சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு பிசுறு இல்லாமல் அப்படியே எடுத்து கொடுக்குறது. ஆமாம். இது சென்டரில் இருக்கிறது இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸு. ஓ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இதுதான் இதாகும். பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். இதுதான் மெயின். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர். சீட் கவர் நம்ம வந்து ஸ்டிச்சிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5500 வந்து நம்மள்ட்ட ஸ்டிச்சிங் இருக்குது. எந்த மெட்டீரியல்? நம்ம இந்த மெட்டீரியல். ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5500. நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு டிசைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளியூர், எனக்கு நீங்கள் சீக்கிரமாக எனக்கு சீட் கவர் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா ஃபோன்லேயே இது கேட்லாக்லாம் வாங்கிட்டு எனக்கு இந்த டிசைனில் பண்ணி கொடுங்கும் போது சீட் கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்டிச்சிங் பண்ணி வச்சு அவங்க வந்தோன்னா 2 மணி நேரத்தில் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இது ஆல்ரெடி இங்கே வந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி வரும்போது லேட் ஆகிடும். 7 மணி நேரம் ஆகும். அப்போ அவங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இது ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வருது. ஓ, ஸோ வந்து நேற்று ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோமு குஷனு எல்லாமே அதுலேயே வச்சு வந்துடும். ஆமாம், நல்லா திக்காகவே இருக்குல்ல. இது ஃபோமு குஷன் எல்லாமே வச்சு வந்துடும். டிசைனு அவங்களே எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன மெட்டீரியல்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோ. ஸ்டிச்சிங் வந்து பக்காவும் வந்துடும். அதான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து வெயிட் பண்ண வேண்டாம். வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டு போனால் போதும், அவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இதுவே நம்ம இங்கே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடும். வெயிட் பண்ணுறோம். ஆமாம், வெயிட் பண்ணி முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். வண்டி சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுவேன். இப்போ எல்லாமே ஃப்ரண்ட் பேக் எல்லாமே தைச்சு வந்து. ஆமாம், எல்லாமே தைச்சு வந்து. இதெல்லாம் ஃபுல்லாக சீட் கவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டோடது. இதுக்கு பின்னாடி எர்டிகாவோடது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும். ஆனால் முன்னாடியே எல்லாமே ஆர்டர் கொடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த சீட் கவர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோகர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸுரியாக ப்ரீமியமாக இருக்கும். அதே மெட்டீரியல் காஸ்ட்டு தான். லேபர் இல்லை, மெட்டீரியல் காஸ்ட்டு தான் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் லெதரு. இது இன்னும் ப்ரீமியமாக இருக்கும்ல? ஆமாம், இது இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 வருது. 13,500 வருது. சூப்பராக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லெதர் ஃபினிஷிங்கில் வரும். லைஃப் நல்லா இருக்குல்ல? ஆமாம், இதெல்லாம் போட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு 8 வருஷம் 9 வருஷம். ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் ஃபிட்டிங், ப்ராப்பரான ஃபிட்டிங் வந்துடும். லூஸ் ஃபிட்டிங்லாம் இருக்காது. அதெல்லாம் நம்மளுடைய ஆளுங்க இருக்காங்க, எல்லாமே ஒரிஜினல் ஃபிட்டிங்கில் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளிம் இருக்குது. கார்வேர் தான். ஆமாம், கார்வேருங்கிற பிராண்டு. எல்லாருமே வாரண்ட்டி தான் உள்ளது. ஓகே, சரிங்களா. நம்ம என்ன பர்சன்டேஜ் கேட்டால் என்ன தகுந்த மாதிரி நம்ம ஒட்டி கொடுத்துட்றோம். இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் தனியாக இருக்குல்ல? நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக விண்ட்ஷீல்டு இருக்குது, ஆன்டிஃபாக் ஃபிலிம் இருக்குது, எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அது போக அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் இருக்குது. ஃபுல் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் மேட் இருக்குது. அந்த எலைட் மேட்டே நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி மேட் இருக்குது. பிவிசியில் என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். பிளாக் இருக்குது, பீச் இருக்குது, கிரே இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபுல் மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வந்து நம்மள்ட்ட இருக்குது. 5 சீட்டர் வண்டிக்கு என்ன வண்டிக்கு அதாவது 2500 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பிவிசி. ஆமாம், பிவிசி. இது எலைட் மேட்டாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5500 நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது எர்டிகா இருந்தால்? எர்டிகா வந்துன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2000 கூட வரும். பிவிசிக்கா? ஆமாம், பிவிசினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகாங்கிற போது உங்களுக்கு 3200 3 அந்த மாதிரி ரேட்டில் வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் இருந்தாலும் 2500 கூட முடிஞ்சிடும். எல்லாமே சீட்டெல்லாம் கழட்டி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தான் ஒட்டுவாங்க. அதெல்லாம் எந்த விஷயம் அவங்க முன்னாடி தான் எல்லாமே பண்ணுவாங்க. இது வந்து ஃபிட்டிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருமா? ஃபிட்டிங் சார்ஜ் எதுலையுமே வராது. எல்லாமே மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான். இப்போ நம்ம கடையில் இத்தனை பொருள் இருக்காது, பொருளுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க தவிர அதுக்கு லேபர் நம்ம பண்ண போகிறது இல்லை. இல்லை, ஏன் கேட்டேன்னா இப்போ ஃபுல் மேட் ஆகட்டும், சீட் கவர் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து பெரிய வேலை டைம் எடுக்கும். பட் என்னன்னா அவங்க எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே எங்கள்கிட்டயே இருக்கிறனால நாங்களே அதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாம் பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் பண்ணி கொடுக்கும். ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கோம் மெயின். அதெல்லாம் எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பொருளுக்கு உண்டான ரேட்டு மட்டும் தந்தால் போதும். சரி, அப்போ ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக ஷார்ட் டைமில் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நிறைய பொருள் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் பார்க்க முடியும். இதெல்லாம் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது, கேமரா இருக்குது, ட்வீட்டர்ஸ் இருக்குது, சின்ன பொடி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி லைட்ஸு, பார் லைட்டு, டேம்பிங் ஷீட் இருக்குது, ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. இதுவே சொன்னால் லென்த்தாக போயிருமாங்க. இதுவே சொன்னால் நிறைய பொருள் இருக்குது. நம்ம மெயினான ஐட்டம் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஷாப்புக்கு வாங்க, நம்ம எவ்வளோ எதாவது பண்ணித்தர முடியும் எவ்வளோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செக் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே இது டைமண்ட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்ஸு நீங்கள் எந்த பிராண்ட் எடுக்கிறீங்களோ அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் செக் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெமோ செட்டப்போடவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
நீங்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்குது, நீங்கள் பார்த்து லைவாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷாப்பில் எல்லாமே இருக்குது, பம்பர், கேரியர், எல்லாமே காருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. நான் இப்போதைக்கு எல்லாமே ஒரு ஷார்ட்டான ஒரு மெயினான இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்க, ஃபோன் அப்படி இல்லாட்டினா ஏதோ டவுட்னா நம்ம இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கூப்பிட்டு கால் பண்ணி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம கடை பேர் லொக்கேஷன் சொல்லிடலாம். நம்ம கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிகா கார் டெக்கர்ஸ், உக்கடம் லாரிப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது. ஆஃப் டேவா? ஆமாம், ஆஃப் டே ஷாப் இருக்குது. 3 மணி மட்டும் கடை இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் தாராளமாக செக் பண்ணுவாங்க. எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே காம்போ வைஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம எல்லாமே மேலே டெக்னீஷியன் தான். அதனால் எதுக்கிறது நம்ம சார்ஜ் இல்லை, ஃபிட்டிங் சார்ஜுங்கிறது எல்லா பொருளுக்குமே ஃப்ரீ தான். ஓகே, சரிங்களா, நம்ம நம்பி வாங்க. அதனால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட திரும்ப வந்து மீட் பண்ணுறோம். ஆமாம், இன்னி நம்ம நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த ஆஃபர்ஸ் ஃபஸ்ட்டு முடிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஆஃபர் பார்த்துருவோம். ஆமாம்.